ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ETM. நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறள் சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம டெய்லி ஒரு 5 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ எந்த கிளாஸ்ல இருந்து, எந்த அதிகாரத்துல இருந்து, எந்த குறள்ல இருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அப்படியே கேட்டிருந்தாலும் எந்த மாதிரி அந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அது போக அந்த திருக்குறளோட முழு அர்த்தத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ முழு விளக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேள்விகள் மட்டும் இல்லாம வேற மாதிரி கேள்விகள் கேட்டா கூட ஆன்சர் பண்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா முழு விளக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த திருக்குறள்ல இருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால எழுத முடியும் இல்லையா? சோ அதனால ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா 7வது வீடியோ. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி 6 வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? சோ 30 கொஸ்டின் முடிஞ்சது. இது வந்து 31ல இருந்து 35 வரைக்கும் மொத்தமா 5 கொஸ்டின் இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நாங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெஃகாமை என்ற அதிகார தலைப்பின் பொருள். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா தலைப்போட பொருள் தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ வெஃகாமை அப்படிங்கிறதுக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. ஓகேங்களா? பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை அப்படிங்கிறது தான் பொருள். இது சம்பந்தமா ஒரு திருக்குறள் இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து அந்த தலைப்போட தான் கேக்குறாங்க. இருந்தாலும் இது சம்பந்தமா ஒரு திருக்குறள் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த திருக்குறள்ல இருந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? பார்த்துக்கலாமா? பாருங்க, 12th புக்ல வெஃகாமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். ஓகேங்களா? சோ இந்த குறளின் கீழ் இருக்கும். இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒருத்தவங்களோட செல்வத்துக்கு எப்ப வந்து குறைவு ஏற்படும் அப்படின்னா பிறரோட செல்வத்து மேல நம்ம ஆசைப்படும் போது தான். ஓகேங்களா? சோ பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளும் போது தான் நம்ம கிட்ட இருக்க செல்வம் குறையும். ஓகேங்களா? அததான் சொல்லியிருப்பாரு, எப்பயுமே பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் வெஃகாமை. ஓகேங்களா? சோ வெஃகாமைனா என்ன? பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது எது? ஓகேங்களா? சோ ஒருவன் கிட்ட வந்து செல்வம் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். ஓகேங்களா? சோ இதுதான் வரும். சோ எந்த திருக்குறள் என்ன பொருள் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, 7th புக் டேர்ம் 2ல சுற்றந்தலால் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் பாருங்க, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றதால் பெற்ற பயன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல செல்வம் தான் பெற்றதால் பெற்ற பயன். சோ முதல் அடி கொடுத்துட்டாங்க இல்லையா? சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? 2வது அடியில அவங்க கேள்வி கேட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, இது என்ன அப்படின்னா தன் இனத்தார் இருக்காங்க இல்லையா, தன்னை சுத்தி இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அன்போட தன்னை சூழ்ந்து நிற்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை தான் ஒருத்தவங்க பெற்ற செல்வத்துக்கு கிடைத்திடும் பயன். ஓகேங்களா? சோ வந்து பணம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தவங்களை மதிக்காம, அடுத்தவங்களுக்கு கொடுக்காம, இல்லாதவங்களுக்கு கொடுக்காம, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்க கூட நம்ம அன்பா பழகிக்கணும், அவங்களுக்கு தேவைப்பட்டதை கொடுத்து உதவிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்மளை சுத்தி வந்து அவங்க அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச செல்வத்தோட பயன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? ஓகேங்களா? சோ மன்னனோட செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னா கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். ஓகேங்களா? சோ கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். இது எந்த அதிகாரம், எந்த கிளாஸ், எந்த குறள்? பார்க்கலாமா? பாருங்க, கொடுங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் 10th புக்ல இருக்கும். ஓகேங்களா? அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஓகேங்களா? சோ அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. என்ன அப்படின்னா கொடுங்கோன்மையால, ஓகேங்களா, சோ மக்கள் மேல கொடுங்கோன்மை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து பொறுக்க முடியாம கண்ணீர் சிந்துவாங்க இல்லையா, அதுவே அவங்களோட ஆட்சியை வந்து கவிழ்த்தரும். ஓகேங்களா? சோ ஆட்சியை அளிக்கும் படைக்கருவி. ஓகேங்களா? சோ கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அளிக்கும் படைக்கருவி ஆகும். ஓகேங்களா? சோ
கொடுங்கோன்மை இருந்தது அப்படின்னாலே, மன்னன் கிட்ட கொடுங்கோன்மை இருந்தது அப்படின்னாலே அதுவே அவனை அழிச்சிரும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார், இக்கூற்றுக்கு காரணம். ஓகேங்களா, சோ திருக்குறளை சமய நடுநிலை பண்பு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். ஓகேங்களா, சோ எல்லா சமயத்தவரும் இது எங்களோட நூல் அப்படின்னு சொல்றதால, அந்த சிறப்பால. ஓகேங்களா, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். ஓகேங்களா, சோ கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் சரி, இல்லைன்னு சொல்றவங்களும் சரி, எல்லாருக்குமே இது சிறப்பு பெற்றதா, எல்லாருக்குமே பிடிச்ச நூல் தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். ஓகேங்களா, சோ எந்த ஒரு சாதிக்கும், எந்த ஒரு இனத்துக்கும், எந்த ஒரு சமயத்துக்கும், எந்த ஒரு வகுப்புக்கும் இது தனித்துவமானது கிடையாது. ஓகேங்களா, சோ பொதுவானது, எல்லாருக்குமே பொதுவானது தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஓகேங்களா, சோ பொதுவா மனித இனத்துக்கே பொதுவா ஒழுக்கமும் அறிவையும் அறிவுறுத்துறதாலதான் இத சமய நடுநிலை பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இருக்கிற எல்லா காரணமுமே சரிதான். ஓகேங்களா, சோ அனைத்தும் சரி. ஓகேங்களா, சோ எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதால இதை பாகுபாடா பிரிக்க முடியாது இல்லையா? திருக்குறளை இந்த சமயத்தாருக்கு, இந்த ஜாதியினருக்கு, இந்த வகுப்புல இருக்கவங்களுக்கு, இதை கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, இல்லைன்னு சொல்றவங்களுக்கு. ஓகேங்களா, சோ ஆத்திகனுக்கு, நாத்திகனுக்கு, இல்லைன்னா வேற இதுல இருக்கவங்களுக்கு, எந்த சமயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லுது. ஓகேங்களா, சோ எல்லாருமே விரும்பி படிக்கக்கூடிய பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கு. என்ன? ஒழுக்கமும் அறிவும். ஓகேங்களா, சோ இந்த ரெண்டையும் தான் ரொம்பவே அறிவுறுத்தி இருக்கு. ஓகேங்களா, சோ அதனால இத சமய நடுநிலை பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? சோ அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற குறள் கூறும் கருத்து யாது? ஓகேங்களா, சோ ஒரு குறள் கொடுத்துட்டாங்க, அந்த குறள் என்ன கருத்தை வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா, உலகம் நிலையில்லாதது. ஓகேங்களா, சோ என்ன இதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 11th புக்ல நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்கு. ஓகேங்களா, சோ நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ன அப்படின்னா, இந்த உலகமே ஒரு நிலையாமை உடையது. ஓகேங்களா, சோ நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்க மாட்டான் இல்லையா? சோ அந்த மாதிரி நிலையாமை பெருமை உடையதுதான் இவ்வுலகம். ஓகேங்களா, சோ ஒண்ணுமே கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்கவங்களே சரி, நேத்து பார்த்திருப்போம், நல்லாவே இருந்திருப்பாங்க, இன்னைக்கு காலையில இறந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி எதுவுமே இந்த இடத்துல நிலை இல்லாம தான் இருக்கு. ஓகேங்களா, சோ நிரந்தரம் இல்லாததுதான். அதனாலதான் சொல்லியிருப்பாங்க உலகம் நிலையில்லாதது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 திருக்குறள் முடிஞ்சது. ஓகேங்களா, சோ 31ல இருந்து 35 வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா, சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நாங்க போடுற எஃபர்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், அப்பதான் அவங்க நிறைய பேர் இதனால பலன் அடைவாங்க. ஓகேங்களா, சோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.